நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு மெசேஜ் வீடியோங்க. நாளைக்கு மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. திருக்கல்யாணம் முடிந்தவுடன் மதுரை சேதுபதி ஸ்கூலில் மீனாட்சி அம்மனுடைய நேர்பார்வையில் கல்யாண விருந்து நடக்கிறது. எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சது. அது மட்டும் இல்லைங்க, அக்கறையில் கல்யாணம், இக்கரையிலையுமே மீனாட்சிக்கு கல்யாணம் நடந்த அடுத்த செகண்ட்லேயே அன்னதானம் நடக்கும். அன்னதானம் சொல்கிறதோட மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தோட விருந்துன்னு கூட சொல்லலாம். இங்கே விருந்துமே போட்டுட்ருக்காங்க. சரி, அது விருந்து நடக்கக்கூடிய அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஆழ்வார்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பலாப்படித்துறைக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய கோபால் செட்டியார் ரேணுகாதேவி குடும்பத்தாருடைய திருக்கண் மண்டபப்படியில் தாங்க இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிஜி மகால் பிஜி ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்களுடைய விக்கிரகங்களுமே இருக்கும். இந்த கோபால் செட்டியார் ரேணுகாதேவி குடும்பத்திற்கு பாத்தியமான திருக்கண் மண்டபப்படியில் மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று திருக்கல்யாண விருந்து மட்டும் இல்லைங்க, ஆற்றில் அழகர் எழுந்தருளிய அடுத்த செகண்டே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே இங்கே உணவு பரிமாறுறாங்க. இங்கே முழுக்க இலவசமாக துரிதமாக பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 3வது நாள், அதாவது முதல் நாள் மீனாட்சி திருக்கல்யாணம், 2வது நாள் அழகர் ஆற்றில் இறங்குதல், 3வது நாளுமே இங்கே உணவளிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய தசவாதாரம் நிகழ்வு இரவு முழுவதும் நடந்து மறுநாள் காலையில் அழகர் கிளம்பும் போதுமே அழகர் இந்த மண்டபப்படிக்கு வருவார். அழகர் இறங்கிய அன்னைக்குமே மண்டபப்படிக்கு வருவார். அன்னைக்குமே 3வது நாளாக உணவளிக்கிறாங்க. நீங்கள் இங்கே தாராளமாக சாப்பிட்டு சந்தோஷமாக போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.